பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் நம்மை ரட்சிக்காது, சத்தியம் நம்மை ரட்சிக்கும். ஆமென். அதனால சத்தம் வராதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இதை நல்ல வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர்களுக்கும் சகோதரியர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆமென். சரி, இந்த 8 நாட்களையும் நீங்கள் தேவனுக்காக விசேஷித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறார், கவனிக்கிறார். அதற்கான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கட்டாயமாக கர்த்தர் தருவார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பது, நேரத்தை செலவிடுவது நமக்கு விருதாவான ஒரு காரியம் அல்ல. எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது, அவ்வளவும் நமக்கு ஆசீர்வாதமானது. ஆமென். இந்த 8 நாட்களிலும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு பாஸ்டர் இந்த ஆண்டவர் சொன்ன ஓமைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓமைகள் பொதுவாக எதற்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை கேள்வி கேட்டு என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. அதனால் நானாக அப்படி வேகமாக போயிட்டுருக்கிறேன். சரி, 2 விஷயத்திற்காக ஓமைகள் சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் அறியாத ஒன்றை நாம் அறிந்து கொள்வதற்காக, நாம் அறிந்திருக்கிற ஒன்றோடு ஒப்பிட்டு பேசி விளங்க செய்வதற்காக ஓமை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்று, நாம் சொல்லுகிற விஷயம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது, தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுங்கிறதற்காக அப்படி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் கடைக்கு போகிறீங்க அல்லது ஒரு சேட்டு கடைக்கு போகிறீங்க, ஹிந்திக்காரன்ட்ட போனீங்கன்னா நம்மளை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருப்பான். நமக்கு என்ன பண்ணாது? ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பேசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசுவாங்க. அதுபோல் ஆண்டவரும் கூட சில விஷயம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது, தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்பதற்காக ஓமைகளை இப்போ உபயோகப்படுத்தினார். 2 விஷயத்திற்காக ஓமைகளை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறத நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு மத்தேயு புஸ்தகத்தில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க அங்கே நிறைய ஓமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். மத்தேயுல இந்த ஓமை சொல்கிறாரு, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இந்த விதைக்கிறன் ஓமை அது எங்கெங்கெல்லாம் வருதுங்க? மத்தேயு புஸ்தகத்தில் வருது 13ஆம் அதிகாரத்தில், மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த ஓமைகள்லாம் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயங்கள் எந்தெந்த புஸ்தகத்தில் வருதுங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு புக் மார்க் வச்சுக்கிட்டு பெரட்டி என்ன பண்ணணும்? நாம் பார்க்கணும், படிக்கணும், ஜெபிக்கணும், யோசிக்கணும். ஆண்டவர் அதன் மூலமாக நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். இப்படி தான் ஒரு வேத பகுதியை நாம் என்ன பண்ணணும்? நாம் தியானிக்கணும். ஒன்று பெரட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு சௌரியம் இருந்து அநேக வேத புஸ்தகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க? பிரித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மத்தேயுல ஒரு புத்தகத்தை ஒரு பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க, மார்க்கில் ஒரு பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க, லூக்காவில் ஒரு புத்தகத்தை இதில் படிங்க, அங்கே படிங்க. கொந்துள்ள மகராசி வாரி முடிகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பைபிள் நிறையா இருந்து வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் நிறையா பைபிள் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிங்கல்ல, உள்ளதை வச்சு நல்லதை செய்யுங்க. ஒரு பைபிள் இருந்தால் அதையே என்ன பண்ணிக்கோங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் பெரட்டி. நான் இப்போ உங்கள்கிட்ட மத்தியில் வரப்போ நான் புதுசாக ஒரு பைபிள் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பைபிள் பெரட்டி எல்லாம் நஞ்சு போச்சுங்க. அதனால் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரி, அதனால் பைபிள் எத்தனை பேர் புதுசாகவே வச்சுருக்கிறீங்க? பாராட்ட முடியாதுமா உங்களை? இன்னொன்று புதுசு வச்சுருக்கீங்க. வெரி குட். பைபிள் என்றைக்குமே பழசாகவே இருக்கணும். பெரட்டி என்ன பண்ணிடணும்? அதை ஆமாம் பழசாக்கிக்கிட்டே இருக்கணும். சரி, அதனால் அப்படி வேத வசனத்தில் நம்ம அப்படி தேடி வாசிக்க வேண்டியவர்களாக
நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் சொன்ன இந்த 3 புஸ்தகங்களிலும் இந்த ஓமைகளை பற்றி வருகிறத நாம் பார்க்குறோம். இதில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, விதைக்கிறவன் ஒருவன் என்ன பண்ணான்னா விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதில் எது அந்த அந்த விதை எங்கெங்கெல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆண்டவர் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு முதல்ல விட்டுறாரு. அப்புறம் நீங்கள் அதனுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் அதை விலைக்கு சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். 18ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவனை பற்றியதான ஓமையை கேளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். விதைக்கிற விதை எங்கெங்கெல்லாம் விழுந்துச்சுன்னு நமக்கு தெரியும் தானே. ஒரு விதை எங்கே விழுந்தது? வழி அருகே, இன்னொன்று கற்பாறை நிலத்தில், இன்னொன்று முள்ளுள்ள இடங்களில், இன்னொன்று நல்ல நிலத்தில். வெரி குட், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. சரி, சில சபைகள்லாம் பேசுகிறதுக்கு காசு கொடுக்கணும். நீங்கள் அழகாக பேசுகிறீங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி பேசுகிறப்ப தான் பேசுகிறவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். 8 மணிக்கு முடிக்க சொன்னால் 9 மணிக்கு முடிப்போம். இனிமேல் பேசணும்னா பார்த்துக்கங்க அப்படிங்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க, பாஸ்டரிடத்திலும் விசுவாசமாக இருங்க. 8 மணிக்கு முடிக்கணும்னா என்ன பண்ணிடுவோம்? 8 மணிக்கு முடிச்சிருவோம். சரி, அதனால் நான் வந்து எதுவுமே நேரத்துக்கு ஆரம்பிக்கிறவன், நேரத்துக்கு முடிக்கிறவன். இன்றைக்கி பாஸ்டர் எனக்கு 6 மணிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, அதான் என் கிடையாரோ இன்னும் 6 காட்டில் அதுக்குள்ளே பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நம்ம வந்து அப்படி தேவ சமூகத்தில் அந்த குறித்த நேரத்தில் நம்ம எதையும் செய்கிறது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் தாமதமாக வந்திருப்பீங்கன்னா, மீதமுள்ள 7 நாட்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்துடுங்க, சரியான நேரத்துக்கு வந்துடுங்க. கர்த்தரை கனம் பண்ணுறதுக்காக, பாஸ்டர் கனம் பண்ணுறதுக்காக அல்ல, கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக. நீங்கள் வந்து பாருங்கள், என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கா தானே. அதனால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணணும்னா கர்த்தரை நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அப்பொழுது ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். சரி, இப்போது இந்த முதல் இடம் என்ன பார்த்தீங்கன்னா, வழியருகே விதைக்கப்பட்டவன். அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், அவன் என்ன பண்ணானா, வசனத்தை கேட்டான், ஆனால் என்ன பண்ணலங்க, உணரல. அப்போது பிசாசானவன் என்ன பண்ணுறானா, அதை அந்த பொல்லாங்கான் வந்து அதெல்லாம் என்ன பண்ணிடுறான், எடுத்து போடுகிறான் அப்படிங்கிறத நாம் அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்போது ஒரு விதை விதைக்கிறோம்னா அந்த இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். நம்ம கிராம பிரகங்களில் தான் வசிக்கிறோம் இல்லையா? விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயலை எவ்வளோ தெரியுமா பக்குவப்படுத்தணும். அது தண்ணி பாய்ச்சணும், உழவு ஓட்டணும், அதில் இருக்கிற கற்கள் முள்ளுகள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணாடி பாட்டில் கிடக்குது. ஏன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். அந்த கோரப்புல், அந்த கிழங்கெல்லாம் கிடக்குங்க, அதெல்லாமே அரிச்சு எடுத்து அதை அப்புறம் அந்த மேடு பள்ளமெல்லாம் நிறவி அப்புறம் தான் அதில் பயிர் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம ஏதாவது மகசூல் காண முடியும். சரி, அப்போது தேவனுடைய வார்த்தை தான் விதை, நம்முடைய இருதயம்தான் நிலம். இப்போ தேவனுடைய வசனம் என்கிற விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டதாக காணப்படணும். எஸ்ராவை பற்றி வேதத்தில் வாசிக்கிற பொழுது எஸ்ரா என்ன பண்ணாருங்களா, தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் நாமும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான், அதெல்லாம் பொறுக்கி போட்டுருவான். ஏன்னா வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழணும்னா அவனுடைய இருதயத்தில் வசனம் இருக்கணும். மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து வைத்தாள் அப்படின்னு வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம கூட நிறைய விஷயங்களை கேட்குறோம், ஒன்றும் உணர்றதில்ல, வச்சு வைக்கிறதும் கிடையாது. ஏன்னா அதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்துகிறதும் கிடையாது.
ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வந்துடுறோம். செக்கு மாடு மாதிரி, தப்பாக எடுத்துக்கக்கூடாது, கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செக்கு மாடு சுற்றி வரலாம், ஊர் போய் சேராது, சுற்றிக்கிட்டே இருக்கும். எத்தனை நாள் சுற்றினாலும் எங்கே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? செக்கு பார்த்துருக்கிறீங்க தானே? அந்த மாடு சுற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அது எத்தனை நாள் சுற்றினாலும், எத்தனை மணி நேரம் சுற்றினாலும் வேற எங்கேயும் போகாது. அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் என்ன பண்ணும், இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி செக்கு மாடு மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வர்றது, மீதி 6 நாள் உலகத்தில் ரவுண்ட் அடிக்கிறது, மறுபடியும் இங்கே வர்றது, சபைக்கு வர்றது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை வசனம் என்ன கேட்குறோமோ அதை உணரணும். அது உணர்வோட இருக்க முன்னாடி அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வச்சு வைக்கணும். பிசாசு பொறுக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது. அந்த வசனத்தை நாம் காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, 1 பேதுரு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவன் என்ன பண்ண, நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது நம்மளை விழுங்கணும்னா அவன் வசனத்தை பொறுக்கிடணும். வசனத்தை பொறுக்கிட்டானா அவ்வளோதான், நம்ம காலி. நம்முடைய வாழ்க்கையே இதில் தான் இருக்கிறது, வசனத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கி வசனம்னா அநேகருக்கு வசனமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதே இந்த வார்த்தை தான் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மரியாதை போல் இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். காலையில் என்ன செய்தி கேட்டீங்க? எத்தனை பேர் நோட்ஸை பார்க்காம சொல்ல முடியும்? பாஸ்டமா சொல்லக்கூடாதுல்ல. உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களா? ஓகே, கரெக்டாக பாஸ்டர். என்ன பேசினார் எனக்கு தெரியாதுல்ல. சரி, அதனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டோம், என்ன பேசினார்? நல்லா பேசினார். நல்லா பேசினாரா இல்லையான்னு கேட்டோம், என்ன பேசினார்? அதுதாங்க பாஸ்டர் தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லுகிற ஆட்கள் தான் நிறையா. நீங்கள் ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டீங்க, சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அதனால் நீங்களாம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் கிடையாது. நீங்கள்லாம் நல்லவங்க, நல்ல நிலங்கள் நீங்கள்லாம். ஆமேன். சும்மா உங்களை என்ன சொல்கிறது, உங்களை குள்ளா போடுறதுக்காக வேண்டி நான் அதை சொல்லலை. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இல்லையா? அதனால் உள்ளதை சொன்னால் நல்லது இருக்கிற இடத்த என்றைக்குமே நம்ம பாராட்டணும். ஆண்டவருடைய சுபாவம் அது. சரி, அதனால் நீங்கள் ரொம்ப அழகாக கவனிச்சிருக்கிறீங்க, அதனால் அதை சொன்னீங்க. ஆகவே பிசாசு பொறுக்கி போகிறதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவன் சொல்லி கேட்டிங்கனாக்க, வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, காக்கிறதில்ல. சும்மா கேட்குறதோட சரி, அது பொல்லாங்கன் என்ன பண்ணிடுறான்னா அதை பொறுக்கிட்டு போயிடுறான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. சரி, 2வது நிலம், நீங்கள் மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆவது வசனம் நீங்கள் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சரி, இப்போ கற்பாறையில் விதைக்கப்பட்ட இடம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, வசனத்தை கேட்குறவுன்னா உடனே என்ன பண்ணுறாங்களாம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்களாம். ஆனால் வேர்கொள்றது இல்லை, ஆண்டுக்குள்ளே ஊன்ற கட்டப்படுகிறது இல்லை. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் வேறே இல்லாமல் கனி எதிர்பார்த்தா எப்படி வரும்? வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்லவே இல்லை இல்லையா? அப்போது இந்த வசனத்தில் நம்ம அப்படி தான் அங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே வசனத்தை கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தாங்க இருக்கிறாங்க, ஆகா ஓகோம்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஜனங்க அநேகர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தால் உங்கள் பாடுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும், உங்கள் கடன்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. இது நடக்குமா? நடக்கும். நடக்கலனாலும் அவர் தான் ஆண்டவர், அவர் தான் பாவ பரிகாரி, அவர் தான் பரலோகத்துக்கு வழி, அவர் தான் வாசல். அவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லைங்கிறத சொல்லி கொடுத்துடணும். போன வாரம் கூட ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க கேன்சரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க,
தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்னாங்க. அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சுகம் கொடுப்பாருங்கிறத மட்டும் சொல்ல, ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. ஒருவேளை அவர் சுகம் கொடுக்காமல் போனாலும் கூட நீங்கள் இந்த உலகத்தை இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறப்போ உங்களுக்கு நித்தியத்தில் கடவுள் உங்களுக்கு இடம் கொடுப்பார். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கங்க. சுகம் கிடைக்கிறதும் கிடைக்காதும் ரெண்டாவது விஷயம்னு சொன்னேன். அப்போ சொல்கிறப்பே நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சொன்னோம்னா அது வேத புரட்டு. ஆண்டவர் என்ன சொல்லி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படிங்கிறார். அதை சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்க ஏமாந்து போக மாட்டாங்க. உபத்திரம் உண்டுன்னு சொல்ல அதான் அப்பயே பார்த்து சொல்லிட்டார்ல. வேதம் அப்படிதாங்க சொல்லுது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்தா இல்லை, நடக்க மனது வச்சுட்டாவே துன்பம் வந்துருமா. அதுக்கு தாங்க வைக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நாம் நம்முடைய தேவனுடைய வழியிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு பாடுகள் வந்தாலும் அதை நாம் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற தேவ பக்தர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அவங்கள பார்த்து சொல்கிறப்போ அவங்க அதை அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நீ சொல்கிற மாதிரி நாங்கள் அவருக்கு விரோதமான காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போது தப்பு வச்சாதான் கடவுள், அப்படி கிடையாதுங்க. தப்பு வைக்கலனாலும் அவர் தான் கடவுள். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லணும், அதாவது யாக்கோப்பு கூட பொருத்தனை பண்ணுறப்ப சொல்லுவார்ல, நீ என்ன போகிற இடத்துல பாதுகாத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணினால், ஆமாம் வராமல் அங்கேயே போட்டு வச்சாலும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆட்கள் நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குதிரை மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? குதிரை மாதிரி. குதிரை என்ன செய்யுமா, கொல்லுனா வாயை திறக்குமா. போடு, நிறையா போடு, வசனம் இருக்குல்ல, உன் வாயை விரிவாய் திற, அப்படி திறந்துடும். ஆனால் இந்த கடிவாளம் ஒன்று கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அதை உபயோகப்படுத்துறதுக்கு அது வாயில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு போனால் பல்ல இறுக்கி கடிச்சிக்குமா, ஈன்னு முடிஞ்சா போட்டு படுறான்னு. நாம் இப்படி தான் இருக்கிறோம். கொடுத்தா பல்ல காட்டுறோம், கொடுக்கலன்னா பல்ல கடிக்கிறோம். மனுஷன்ட்டையும் அதான் செய்கிறோம், கடவுள்கிட்டையும் அதான் செய்கிறோம். நிஜம்தானே நான் சொல்கிறது? சரி, நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆண்டவர் இப்போ யோபுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கிறப்ப கடவுளை தூய்ச்சார், மகிமைப்படுத்தினார், ஆராதிச்சார், உயர்த்தினார், போட்டினார், புகழ்னார். அதே வேளையில் அவருடைய வாழ்க்கையில் நஷ்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் வருத்தமும் பாடும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் வந்த பொழுது கூட மனைவி சொல்றா, இன்னும் ஏயா உயிரோடு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படிங்கிறான். இன்னும் ஆம்பளைங்களா இருந்தால் மனைவி சொல்லே மந்திரன் உடனே தொங்கி இருப்பான் ஓடி. ஆனால் யோபு அப்படிலாம் பண்ணல. மனைவியை பைத்தியக்காரன்னு சொல்லல, ரொம்ப ஞானமாக பேசுகிறார் அந்த நேரத்தில். ஏன் பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுகிற, உன்னை பைத்தியக்காரி சொல்லல, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி ஏன் பேசுகிற? என்ன நாசுக்கான பேச்சு தெரியுமா? இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு அப்படிலாம் மனைவிக்கிட்ட பேச தெரிய மாட்டேங்குது. ஏடா கூடாமல் பேசிவிட்டு மாட்டிக்கிறாங்க, வம்பளை மாட்டிக்கிறாங்க. சரி, யோபு ரொம்ப அழகாக சொல்ல, பைத்தியக்காரி பேசுகிறது மாதிரி ஏன் பேசுகிற? அவர்கிட்ட நன்மை பெற்ற நாம தீமை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். சரி, அதனால இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொன்னார் பார்த்தீங்களா? அதுபோல் இன்னைக்கு நாமும் கூட நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி அதில் 39ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார். அவருக்கு ஒரு நிச்சயத்தோடு அவர் வாழ்கிறாருங்க. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணாது, என்ன
பிரிக்க மாட்டாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதனால் உபத்திரமோ துன்பமோ நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, பிரிக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த உபத்திரமும் துன்பமும் வர்றப்ப தான் தேவனை நம்ம ரொம்ப இறுக பிடிக்கணுங்க. ஒரு பஸ்ஸில் போகிறோம், அப்படியே கம்பி அப்படியே நரம்பு பட்டைக்க இழுத்து பிடிச்சிட்டு போவீங்களா? பிடிக்காம போவோம். அல்லது பேருக்கு கம்பியில் என்ன பண்ணுவோம், கையை வச்சுருப்போம். அந்த டிரைவர் ஒரு சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த கம்பி நசுங்கிறது மாதிரி நெளிகிறது மாதிரி பிடிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகிற பொழுது நிறைய பேர் ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா? அப்படி செய்யக்கூடாதுங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணணும், இன்னும் நெருக்கமாக அவரோட நம்ம பிடித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே குரங்கு பொடி உடும்பு பொடி அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பொடியெல்லாம் அப்போ தாங்க போடணும் அவர்கிட்ட. சரி, அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். நம்ம ஒரு நல்ல நிச்சயத்தோடு நாம் வந்து ஓடணும் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கணும். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாதுங்க, பிரியமாயிருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுகிட்ட வர்றாங்க, ரொம்ப அசால்ட்டாக அவரை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, மறுதளிச்சுட்டு போயிடுறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்க மேலே தேவன் என்ன செய்ய மாட்டாரா, பிரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் நம்ம மனதில் கொள்ளணும். பாடுகள் இல்லாமல் இருக்காதுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாசப்படி இல்லாத வீடு பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்லையும் என்ன இருக்கும், வாசப்படி இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் யாருங்க, போராட்டம் இல்லாதவன் யாருங்க, கஷ்டம் இல்லாதவன் யாருங்க, தேவை இல்லாதவன் யாருங்க? எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் நினச்சிக்குவோம், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாங்களே. ஆனால் அவங்க பாடு அவங்கள போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் பாடுகள் இருக்கும். சரி, அது போல் இன்றைக்கி எல்லாருக்கும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் நாம் ஆண்டரை விட்டு விலகாதபடிக்கு நாம் வேரூன்றினவர்களாக நிலைவரமான ஆவி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு. ஆமாம், எங்கே இருக்குது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்றெடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறா இல்லையா? நான் வந்து எங்களுடைய திருச்சபையில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் பிரசவத்துக்கு நான் தாயுமானவராகி போய் அங்கே நின்று இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க படுற பாடெல்லாம் பார்த்துருக்குறேன். கத்தி கதறி கூப்பாடு போட்டு என்ன வேதனை தெரியுங்களா? அந்த பொண்ணு அப்படி கஷ்டப்படுறப்ப நான் ஹெல்ப்புக்கு இன்னொரு பொண்ணு சபை விசுவாசி ஒரு பிள்ளை கூட்டி போயிருந்தேன். அந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளை பேரை சொல்லி, நீலாம் பிள்ளை பெற்றுக்காதம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த 2 வருஷத்தில் பார்த்து 2வது டிக்கெட் டெலிவரி. என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பிறந்தன்னு வேதத்தில் அப்படி தானே சொல்லுது. சரியானவள் என்ன பண்ண, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே தான் பட்ட கற்ப வேதனையெல்லாம் என்ன பண்ணிடுவாளாம், மறந்து போயிடுவாளாம். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டது எது கேட்டிங்கன்னா, நம்முடைய ரட்சிப்பு நினைக்கிற பொழுது அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அதுபோல் நாமும் கூட நம்முடைய உலகத்தில் பாடுபடுகிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்காக பாடுகளை சகித்த அவரை நினைத்து கொள்ளணும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நித்தியத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை பார்த்தோம்னா இந்த கஷ்டம் நமக்கு பெருசாகவே தெரியாது. இது பெருசா அது பெருசாங்கிறப்ப இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம், சகிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம். அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துடுங்க. அது வந்துடணுங்க. ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான், ஒரு மாதிரி அவன் என்னடா டீச்சர் அடிக்கிறாங்களாடான்னு. அவன் சொன்னான், டீச்சர்னா அடிக்க தான் செய்வாங்க அப்படின்னா. அசால்ட்டாக சொன்னாங்க.
நீ நல்லா வருவாடா அப்படின்னே. சில பிள்ளைகள் போக மாட்டாங்க. இனி நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் நடிக்கிறாங்க. இவனி எல்கேஜியில் ஒன்று சேர்த்து விட்டாங்க போன மாதம். அது சொல்லுது, கொடுமைப்படுத்தி அடிக்கிறாங்கப்பா அப்படின்னுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னப்பல அடுத்த நாள் கேட்டால் இனி என்றைக்குமே போக மாட்டேங்குது. இது படிக்குமா? டீச்சர்னா அடிக்க தான் செய்வாங்கன்னு சொன்ன போல படிக்குமா? இதில் நீங்கள் யார்? டீச்சர்னா அடிக்க தான் செய்வாங்க. வாழ்க்கைன்னா மேடும் வரும் பள்ளமும் வரும், சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும் இல்லையா? அதனால் புகழ்ச்சியும் வரும் இகழ்ச்சியும் வரும். என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம். போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி சொன்னது போல் நாம் என்ன பண்ணணுமா, என்ன நடந்தாலும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை விட்டு தூரம் போகக்கூடாதுங்க. சரி, அதனால் 2வது நிலம் எப்படிப்பட்ட நிலம்? ஆமாம், அது கற்பாறையான நிலம். அதில் விழுந்த விதை என்ன பண்ணாது? முளைச்சதெல்லாம் நிஜம்தான். ஆனால் இந்த உபத்திரவமும் துன்பமும் வந்த பொழுது என்ன பண்ணிச்சுக்கலாம்? அவங்க இடரளி போயிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரி, 3வது விஷயத்துக்கு போனோம்னு சொன்னோம்னா, 3வது எப்படிப்பட்டது? 13:22 படிங்க பார்க்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஏன் இவன் பலனற்று போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதில் விதைக்கப்பட்ட விதையை என்ன பண்ணுதுங்க? அது விதையும் முளைக்குது, கூடவே என்னெல்லாம் வந்துடுதுங்களா? உலக கவலை வந்துடுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துடுது. இது வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணாதுங்க? பலன் தராது. கவலை இருக்கா அவங்களுக்கு? அதைத்தான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேங்க பாஸ்டர். வண்டி வண்டியாக இருக்குது, கண்டெய்னராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எல்லா ஜனத்திற்கும் இன்னைக்கு கவலை இருக்குதுங்க. நீங்கள் நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு புத்தகத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்துலேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அநேக விஷயங்களுக்காக கவலைப்படுறாங்க. உணவுக்காக கவலைப்படுறாங்க, உடைக்காக கவலைப்படுறாங்க, சரீரத்துக்காக கவலைப்படுறாங்க. இருக்காதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கறி உண்டா, மீன் உண்டா அப்படின்னு காலையில் எத்தனை ஆண்கள் மனைவிட்ட சண்டை போட்டீங்க? அதெல்லாம் கறி மீன் தான், ஒன்றும் குறைச்சல் அப்படிங்கிறீங்களா? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையான கறி சாப்பிடலன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லைங்க. பாட்டு காலையிலே வந்து உட்காந்துக்கிறா, நீங்கள் வேற 11:30 மணிக்கு தான் முடிக்கிறீங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்போ போய் ஆக்கிறது அரிக்கிறது திங்கிறது அப்படின்னாரு ஒருத்தர். பெரிய கவலை. இது ஆண் வர்க்கத்துக்கே உண்டானது இல்லை? ஈசாக்கு கூட என்ன தான் பண்ணார்? தன் பிள்ளைய கூப்பிட்டு, ஆமாம் வாய்க்கு வக்கனையாக சமைச்சு கொடுறா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அம்மாமார் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ஐயாமாரை கையில் போனோம்னா ருசியாக சமைச்சு கொடுக்கணும். சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாரு ஈசாக்கு. சரி, அது போல் சாப்பாட்டு கவலை தாங்க பெரிய கவலை. மத்தியானம் சாப்பிட்றப்ப கேட்பாங்க, நைட்டு கேட்டிருக்காங்களா மாட்டாங்களா? பாம்பரியும் பாம்பின் கால் கேட்பாங்க, என்ன நைட்டுக்கு என்ன சாப்பாடு? நீங்கள் மனசுக்குள்ளே அட நீயாப்ப தின்னுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த வேலையை பற்றி கவலை வந்துருச்சு உனக்கு, அவ படுற பாடு உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இட்லி தோசைன்னு ஏதாவது என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. போட்டு விஷயத்துக்கு வாங்க. சரி, உடையை குறித்ததான கவலை அது இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. எவ்வளோ பீரோ திறந்தால் சரிஞ்சு விழும். அப்படி இருந்தால் கூட நம்ம தாய் குலத்துக்கு சகோதரிமாருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? இந்த புடவை ஆசை மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது? போகவே மாட்டேங்குதுங்க. அது என்னத்தான் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னாலும், ஆமாம் தண்ணியில் முக்குன்னு முக்கி ஞானசானா கொடுத்தாலும், பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்றாலும், வானத்துக்கு பூமிக்கும் துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசினாலும், இந்த புடவை கடையை பார்த்துட்டா எல்லாம் மறந்து போகுது. இந்த மாதிரி இல்லையே,
அந்த மாதிரி இல்லையே, அந்த கலரில் இல்லையே. கடைக்கு போய் பாருங்கள், அவ்வளோ நேரம் பார்த்துட்டு ஒருத்தன் போய் அங்கே யாராச்சும் ஒரு கையில் எடுத்துக்கணும், அதை போய் பிடிக்கிட்டு வருவாங்க. போய் நைஸாக அவங்கள்ட்ட போய் இது வெளியில் எங்கேயாச்சும் பார்த்து இந்த படம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நாளே படம் எடுத்துடுறது அங்கே. சரி, அதனால் அது மாதிரி நமக்கு கிடையாது. அங்கே போனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ஸ்டாக் தீர்ந்துருச்சுங்கன்னா ஒரே கவலை. நமக்கு அது என்ன பண்ணிடுச்சு, கிடைக்காம போயிடுச்சேன். அதனால் உடைக்காக கவலைப்படுகிற ஆட்கள் உண்டு. சில ஆள் தன்னுடைய சரீரத்தை குறித்து கவலைப்படுவாங்க. நான் குட்டையாக இருக்கேனே, குண்டாக இருக்கேனே, அப்படி நல்ல கலராக தொட்டு வச்சுக்கிற மாதிரி கருங்கருன்னு இருக்கிறேனே, அப்படிலாம் கவலைப்படுறவங்க உண்டு இல்லை? அந்த என்ன சொல்கிறது, ஃபெமினாவில் முன்னாடி போனோன்னு இந்த பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கலர் கலராக மூஞ்சிக்கு ஒரு கலர், பிருவத்துக்கு ஒரு கலர், ஒத்தட்டுக்கு ஒரு கலர், காதுக்கு ஒரு கலர்னு அப்பி விட்டுன்னு பாட்டி வச்சுருக்கான் பாருங்க. அந்த பிள்ளை மேடம் வாங்க மேடம், இது பாருங்கள் மேடம், அது பாருங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நான் வெள்ளையாகிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு. நல்லவே அந்த பிள்ளை ஒரு உண்மையை சொல்லிச்சுங்க. என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஏக்கா வெள்ளையாக இருக்குது இந்த உலகத்தில் எவக்கா வெள்ளையா கருப்பாக இருப்பா, ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுக்குங்கக்கா, அவ்வளோதாக்கா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. சரி, சிலருக்கு அந்த மாதிரி சரீரத்தை குறித்ததான கவலை. நாம் கவலைப்படுறதுனால நம்முடைய சரீரத்தை குட்டையாக இருக்கிறவங்க கவலைப்பட்டு ஒரு முளம் கூட ஆனவங்க உண்டா, நம்ம நட்டையாக இருக்கிறேன்னு கவலைப்பட்டு ஒரு முளம் குட்டையாக ஆனவன் உண்டா? அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்னு? ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைச்சாரு அப்படி வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுங்க. நீங்கள் கருப்பாக இருந்தால் ஆண்டவரே என்னை கருப்பாக நீங்கள் படைச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா கருப்பான ஆளுங்க? இனி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி இருக்கிறது தான் உமக்கு சித்தம், உங்கள் சித்தப்படி என்னை படைச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சரி, அதனால் நீங்கள் குட்டையாக இருக்கிறவங்க என்ன பண்ணாதீங்க, இப்படி படைச்சிட்டாருன்னு கவலைப்படாதீங்க. நெட்டையாக இருக்கிறவங்க என்ன பண்ணாதீங்க, நெட்டையாக இருக்கிறது நீ எப்படி இருக்கிறீங்களோ அப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள நேசிக்க ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் மொட்டையாக இருந்தாலும் சொட்டையாக இருந்தாலும் கவலையே கிடையாது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால் சரீரத்தை பற்றி என்ன பண்ணாதீங்க, கவலைப்பட. சில தட்டுமுட்டு ஜாமானை பற்றி கவலைப்படுற ஆட்கள் உண்டு. ஆதியாகமத்தில் இருக்குது அந்த வசனம் இல்லையா? நீங்கள் தட்டுமுட்டை குறித்து என்ன பண்ண வேண்டாம், ஆமாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆதியாகமம் 45:20 இருக்குது. அதனால் இன்னைக்கு தட்டுமுட்டு நம்மள்கிட்ட இல்லைங்கிறத கவலையை காட்டிலும் இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இது அவங்க வீட்டில் இருக்குதுங்கிறதாங்க பிரச்சனையே. இது எதிர்த்த வீட்டில் இருக்கிறது, இது பக்கத்து வீட்டில் இருக்கிறதா நமக்கு பிரச்சனையே. நமக்கு இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, அவங்கள்ட்ட இருந்தால் அது நம்மகிட்ட இருக்கணும். என்னங்க நியாயம்? உங்களுக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவங்க வச்சிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அது நமக்கு வேணும்னு என்ன பண்ணக்கூடாது, நாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சுருங்க சொல்ல வந்து இங்கே பார்த்து 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா காணாமல் போன கழுதையை குறித்ததான கவலைப்பட்டான். யார்? சவுலும் அவங்க அப்பா கீசும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை என்ன பண்ணுதுங்க இருக்குது. இதெல்லாம் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு போனால் இதுலேயே நேரம் முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த மார்த்தாள் அந்த அம்மாவை பற்றி சொன்னோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லுவார், ரத்தன சுருக்கமாக காரியத்தின் கடைத்தக சொல்லுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி. என்ன சொல்லுவார், ஆமாம் மார்த்தாளே மார்த்தாளே நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டவர் பிடிச்சிருவார். அநேக காரியங்களை குறித்து நமக்கு என்ன இருக்குதுங்க, கவலை இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நீ எப்படி இருக்கணுமா? ஆமாம், கவலை ஒரு மனிதனை ஒடுக்குங்க, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிருங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது நித்திய விருந்து. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நீ சோகம் பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களை ஏமாச்சிட்டு போயிடுவான், அவன் வலிக்கு கொண்டு போயிடுவான். அதனால என்ன பண்ணாதீங்க, கவலைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, இடமே கொடுக்கக்கூடாதுங்க. ஒருவேளை அப்படி கவலைப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும், உங்கள் ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்க. வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? எபிரேயர் 2:4 நாம் அதை வாசிக்கிறோம். எதை குறித்து கவலை இருக்கணும்? ரட்சிப்பை குறித்ததான கவலை இருக்கணும். 2 கொரிந்தியர் 11:28 பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்ததான கவலை இருக்கணும். 1 கொரிந்தியர் 12:25 பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு என்ன பண்ணணுமா, கவலை இருக்கணுமா. சபையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு இன்னொரு மேலே என்ன இருக்கணும்,
கவலை. ஐயோ இப்படி இருக்கிறாங்களே. ஒரு ஒரு நீ பார்க்குற ஒரு சகோதரி ஒரு குடிகார புருஷன்ட்டு அடி உதவி வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஐயோ பாவமேன்னு நினைக்கணும். என்ன அடிக்கிறான், ஒரு மண்டையை உடைக்க மாட்டேங்கிறான், ஒரு பல்ல உடைக்க மாட்டேங்கிறான், அப்படி எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? அதனால் நாம் இப்படி இந்த கவலைகள்லாம் நமக்கு இருக்க வேண்டிய கவலை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆகவே நம்ம வந்து நம்முடைய பாவத்தை குறித்து நம்ம கவலைப்படணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுவார் இல்லையா? அப்படி பிரசங்கம் பண்ணுற பொழுது ஜனங்க என்ன பண்ணாங்களாம், இருதயத்தில் குத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் மாதிரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்கங்கிறத பார்க்குறோம். அப்படி கவலைப்பட்டால் செஞ்ச பாவத்துக்காக கவலைப்படுங்க, வேற ஒன்றுக்கும் என்ன பண்ணக்கூடாது, நாம் கவலையே படக்கூடாது. சரி, அதனால் அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை அப்படி அது பயனற்று போகிறதுக்கு காரணம் என்ன பார்க்குறோம்? ஒன்று உலக கவலை. இந்த லௌகீக கவலைன்னு இதை வேதம் சொல்லுகிறது. நாம் சொன்ன முற்பகுதியில் சொன்னதெல்லாம் அது நம்ம மரணத்துக்கு நேராக தான் நடத்தும். ஆனால் நான் பின்னாடி சொன்ன அந்த ஆவிக்குரிய கவலைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரட்சிப்பை குறித்த ரட்சிப்பை எப்படியாச்சும் காத்துக்கணுமே அப்படிங்கிற கவலைப்படணும். சபைகள்லாம் வளரணுமே பெருகணுமே, இன்னைக்கு சபைகளுக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்கள் நடத்தப்படுகிறதுங்கிறத, சபையின் தேவைகள் இவ்வளோ இருக்குதுங்கிறத கவலைப்படணும். எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கீங்க? அப்படி நம்ம கவலையே பெரிய கவலையாக இருக்குது, இதில் சபை கவலை நமக்கு என்னத்துக்கு அப்படி நினைக்கக்கூடாதுங்க. சபை காரியத்தை நம்ம காரியமாக எடுத்துக்கணும். செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் காரியத்தை அவர் காரியமாக பார்ப்பார். சரி, சக விசுவாசிகளை குறித்து நாம் என்ன பண்ணணும்? கரிசனைப்படணும், கவலைப்படணும். இப்படி இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கை மேன்மை அடைகிறதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இதாவது யோசிக்கணும். நம்மளால் ஆனது என்ன பண்ணணும், செய்யணுங்க. எங்கள் சபையில் ஒருத்தர் மரம் ஏறுறவர், தென்னை மரம் ஏறி அந்த மட்டையை பிடிச்சி ஏறுறப்ப அந்த மட்டை பிடிங்கிச்சுங்க, மேலேந்து கீழே விழுந்து இந்த ஸ்பைனெல்லாம் நொறுங்கி போச்சுங்க. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், மனைவி பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, இவர் மட்டும்தான் வருவார். அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. இவங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வந்தாவே அவங்கள திட்டுவாங்க, இந்த அல்லையிலே தான் உனக்கு சோறு போடுதான்னு. இப்படி விழுந்து கீழே கிடந்தாங்க. அந்த ஒத்தாள் வருமானம் தான், விழுந்துட்டார், எந்திரிக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்குனார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சுகமாக்குற காலம் வரைக்கும் திருச்சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் அரிசி பருப்பு சர்க்கரை அப்படின்னு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொண்டு போட்டு ஒன்றும் குறையாமல் இருந்து, அவர் மனைவி சொன்னாங்க, அந்த அல்லேலுயா சோறு போடுமான்னு கேட்டேன், அந்த அல்லேலுயா தான் எனக்கு சோறு போடுதுன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இது சபையில் வந்து சொல்லுமான்னு, வர்றேன்னு வந்து சொல்லிச்சு அந்த அம்மா. ஆண்டவர் சுகம் கொடுத்தாருங்க. திரும்ப அவர் மரம் ஏறுறார். அந்த ஸ்பைனல் நொறுங்கி போன மனுஷன் டாக்டர் வந்து ரொம்ப சீக்கிரமே அனுப்பிட்டார். இங்கே செலவு பண்ண முடியாது, பாசை தான் கொண்டு வந்துருக்காரு, நான் பாசத்தை காசு வாங்க முடியாது, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த மருந்து மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டார். வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாளில் அவர் சரியாயிட்டார், ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் அனுப்புனார். திரும்ப இடையில இன்னொருத்தர் கூப்பிட்டு அந்த டாக்டர்கிட்ட போனேன், கேட்டார், உங்களால் எப்படி இருக்கிறான் அப்படின்னாரு. மரம் ஏறாரு சார்னு சேரை விட்டு எந்திரிச்சிட்டாரு டாக்டர். என்ன சொல்கிறீங்க, மரம் ஏறானா? அவர் நடப்பானான்னு நான் சந்தேகப்பட்டு கேட்டு, என்ன மரம் ஏறாங்கிறீங்க? அல்ல செய்யக்கூடாதுங்க ஐயரே அப்படின்னாரு. அவர் சிஎஸ்ஐக்காரரு, அதனால் ஐயருன்னு சொல்லுவார். என்னங்க ஐயர் எப்படி சொல்கிறீங்க, அவன் மரம்லாம் ஏறக்கூடாதுங்க ஐயரே. அதாங்க பொழப்பு, அதை விட்ட வேலை இல்லைங்க, மரம் தாங்க ஏறி இன்ன வரைக்கும் மரம் தாங்க ஏறிட்டு இருக்கிறாரு அவர். அல்லேலூயா. சபை ஜனங்க அவர் மேலே கரிசனையாக ஒருத்த மாற்றி ஒருத்த என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரன் தான் சாட்சி சொன்னார், அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருந்தப்போ கூட எங்கள் வீட்டில் அரிசி டிமாண்டாக இருந்து 1/4 கிலோ அரிசி 1 கிலோ அரிசி வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் முடியாமல் வேலைக்கு போகாமல் இருக்கிறப்போ ஒரு மூட்டை தீரங்குள்ளே அடுத்த சிப்பம் வீட்டுக்கு வந்துடுதுங்க பாஸ்டர்னார். நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்போது இப்போ தான் புதுசாக வர தம்பி, அப்போது ஆண்டவர் மேலே அவருக்கு ரொம்ப பற்றுதல் ஆகிட்டார். அப்போ நாம் இப்படி நம்முடைய கரிசனை என்ன பண்ணணும், மற்றவங்கள்ட்ட நாம் காட்டணும். அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோதோம் குமாரா பட்டணம் அழிஞ்சதுக்கு காரணமே அவர்களுடைய நிர்விசாரம், கவலையற்ற தன்மை. அப்போது இருக்க வேண்டிய கவலையும் இருக்கிறது, இருக்கக்கூடாத கவலையும் இருக்குது. அப்புறம் ஐஸ்வர்யம் நமக்கு தேவையா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம், நேரம் முடியுது போது. ஐஸ்வர்யம் நமக்கு தேவையா? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறது எவ்வளோ நிச்சயமோ அதே போல் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. காசு இல்லைன்னு இங்கே வேலையே கிடையாதுங்க. என்ன சொல்கிறீங்க? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். வேணுமா வேண்டாமா? பெந்தகோஸ்து விசுவாசிக்கு பணம் வேணுமா? என்ன யோசிக்கிறீங்க? வேணுங்க. எந்த விசுவாசியாக இருந்தால் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுநாதருக்கே பணம் தேவைப்பட்டுச்சு இல்லையா? பணப்பை வச்சுருந்தான் யூதாஸ் காரியோத். அப்போ இயேசுநாதருடைய ஊழியத்தில் என்ன இருந்துச்சு?
பணம் இருந்துச்சு இல்லையா? அப்போது பணம் நமக்கு வேணும். அப்போ நமக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் நாம் அவரை தேடுறப்ப இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவார்? நமக்கு தருவார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பை தருவாருங்க. உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா நன்மையும் நிறைஞ்சிருக்கும். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கும்னு சொன்ன வசனத்தின் பிரகாரமாக உங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். வெள்ளியும் பொன்னும் வைரமும் வைடூரியமும் இருக்கும். என்ன சொல்ல ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேன் சொன்னால் தாங்க தருவார். வேணாதவங்களை இந்த வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டார். வேணும்னு வாங்கி வச்சுக்கணும் அவர் கொடுக்குறப்ப. சரி, எங்கள் ஜனங்கிட்ட சொன்னீங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போது ஆண்டவர் தருவார். ஆனால் நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிற பொழுது நம்முடைய இருதயத்தை அது மேலே வைக்கக்கூடாதுங்க. கொடுக்கப்பட்டது மேலே வைக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே கொடுத்தவர் மேலேயே இருக்கணும். நம்முடைய கண்கள் கொடுக்கப்பட்டவைகளே நோக்கி பார்க்கக்கூடாது, கொடுக்கிறவரையே நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அங்கே அனுப்பிக்கிட்டே இருப்பார். பார்த்தா அவருக்கு அந்த நோக்கம் புரியும் இல்லை? எங்கள் சர்ச்சில் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ண கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அடி கிட்ட போய் கிள்ளி விட்டுருவாங்க நறுக்குன்னு. அந்த பிள்ளையால் பேச முடியாது, அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல தெரியாது. ஆனால் நான் கவனிச்சிருக்கிறேன். அப்படி கவனிக்கிறப்போ அடுத்த நாள் அவர் வர்றப்ப பார்த்தோன்னே அந்த சின்ன பிள்ளை பேச முடியாத அந்த கை குழந்தை அவர் அப்படி பார்க்குது, அம்மா மூஞ்சியை பார்க்குது. அவரை பார்க்குது, அம்மா மூஞ்சியை பார்க்குது, அவரை பார்க்குது. என்ன அர்த்தம்? வர்றாண்டி ஓத்திரப்படுத்துறவன் எனக்கு எப்படியாச்சும் காப்பாத்துடிங்கிற மாதிரி அம்மாவை பார்க்குது. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவர் வந்த டக்குன்னு இப்படி திருப்பிக்கிறாங்க பிள்ளைய. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இந்த அம்மா கிள்றவன்ட்டேருந்து பிள்ளையை காப்பாற்றுற சடக்குன்னு திரும்பிக்குதே. பரமபிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளை அவர் போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எல்லாம் அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு செய்கிறவர். அதனால் அவரையே நாம் நோக்கி பார்த்தோம்னா நமக்கு ஒரு நன்மை குறையப்படாதுங்க. நம்முடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது? நம்ம இல்லாமல் போகிற பொருட்கள் மேலே நம்முடைய கண்களை பதிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? செல்வம்னு சொல்லுவாங்க. என்னதுங்க அது? செல்வம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கு நேற்று வரைக்கும் உங்கள் பாக்கெட் இருந்த 500 ரூபா இன்னைக்கு இருக்குதா? அது கறிக்கடை பாக்கெட்டில் போயிடுச்சு. அங்கே போனது அவர் பையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு ஆட்டுக்காரங்க கைக்கு போயிடும். அவங்க கையில் போனால் அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க, அங்கே இது டாஸ்மார்க்கு போயிடும். செல்வம் அப்படின்னு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆமாம், கூடவே இருக்கிறவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தாங்க. அவரை மட்டும் இருக்க பிடிச்சிக்கங்கன்னு சொல்ல வரேன். அதனால் கவலையும் படாதீங்க. ஐஸ்வர்யத்தின் மேலே மயங்கி திரிந்து காசுன்னு என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. இருக்கிறது போதும்னு நினைங்க. போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. போதும் என்ற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால் ஐஸ்வர்யவானாக வேண்டும் விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுறாங்களா? தங்களுக்கு தாங்கள் என்ன பண்ணுங்கிறாங்களா? கேட வருவிச்சு கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் சில ஆட்கள் பார்த்துருங்கன்னா இரவும் பகலும் காசு ஓடிட்டே இருப்பாங்க. ஆராதனைக்கு வரமாட்டான், ஜெபத்துக்கு வரமாட்டான், பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டான், வீட்டில் ஜெபம் பண்ணுறது கூட நேரம் இருக்குது, ஏன் சாப்பிட கூட நேரம் இருக்காது, தூங்க கூட நேரம் இருக்காது. நிறைய யாக்கோப்புகள் உண்டு. யாக்கோப்பு சொல்லுவா தெரியுமா? பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, தூக்கம் என் கண்களுக்கு தூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவான். உழைப்புங்க, சரியான உழைப்புங்க. அவ்வளோ பாடுபட்டு உழைச்சான். ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சதுனால சம்பாதிச்சான், அது வேற விஷயம். ஆனால் அவன் பங்கும் அதில் என்ன பண்ணுது இருந்தது. கோளும் கையுமா வந்ததெல்லாம் நிஜம்தான். ஆனால் இரவும் பகலும் அவன் என்ன பண்ணா, அப்படியே காசுன்னு வேலை செஞ்சான். வேலை செய்யுங்க, உங்களுக்கு உழைக்காதவன் உண்ணாதிருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நிஜம்தான். அதுக்குன்னு வேலைன்னு மனைவி பிள்ளைகளை பார்க்காம வேலைன்னு சபைக்கு வராமல் ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்தீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நஷ்டமாயிடும். இங்கே அப்படிப்பட்ட எங்களுடைய திருச்சபையில் சில ஆட்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. மனைவி உடம்பு முடியல துடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு வேலை வந்திருக்கு, காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், எதுங்க பெருசு? சம்பாத்தியம் பெருசா, ஒய்ஃபு பெருசா? அதானே பார்த்தேன். என் காதில் சம்பாத்தியம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஷாக் ஆகிட்டேன் நான். ஆஹா, என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு.
சரி, அதனால அவரை கட்டாயப்படுத்தி நான் சொன்னேன், நீ கூட்டு போய் நான் வந்து கூட்டு போட்டுமான்னு கேட்டேன். என்ன பண்ணுறதுங்க நம்ம? நம்ம வந்து மந்தை மேலே கவனமாக இருந்து கரிசனையாக இருந்து, ஏன்னா நம்ம கூலி ஆள் கிடையாது, ஓனாய் வரதானே ஓடி போடுறதுக்கு இல்லையா? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நீ கூட்டு போய் நான் கூட்டு போட்டுமான்னு. சரி சரி வரேன் வைங்க அப்படின்னாரு சலிப்பா. சரி, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களாம் இந்த சினிமாக்காரன் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கே தெரியுமப்பான மாதிரி காசு காசு காசுன்னு அது பின்னாடி ஓடுற ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தயவு செய்து இங்கே யாரும் என்ன பண்ணாதீங்க. சில இடங்களில் ஆண்கள் அப்படி இருப்பாங்க, சில இடங்களில் பெண்கள் அப்படி இருப்பாங்க. நம்ம கொரோனா சமயத்தில் ஒரு ஆள் பார்பர் ஷாப் போனான். கடவாசலில் வண்டியை நிப்பாட்டிட்டு போனால் போலீஸ் ஜீப்பு வந்தது, லாரி வந்தது, வண்டியை தூக்கி போட்டான். இவன் அங்கேருந்து தலையை சொஞ்சிட்டு வர்றான். ஒய்ஃப் கேட்குது, வண்டி அங்கே. போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. வண்டி இல்லாமல் எதுக்கு நீ வீட்டுக்கு வந்தால் வண்டியோடுவா, இல்லாட்டி வராதுன்றுச்சு. எது பெருசு, வண்டி பெருசா காசு புருஷன் பெருசா? அது சபைக்கு வராத பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அது உரிமையாக பேசுகிறதுனால நான் அப்புறம் கூப்பிட்டு சத்தம் போட்டே, உன் புருஷன் எல்லாம் 10 வண்டி வாங்கி தருவாண்டி உனக்கு, ஏன்டி அவனை போய் வண்டி இல்லாமல் வீட்டுக்கு வராதான்னு சொன்னேன்னு சத்தம் போட்டு, அப்புறம் அந்த பிள்ளை சரி சரி வாங்க அண்ணன் திட்டுறார் அப்படின்னு கூப்பிட்டுக்குச்சு. அப்போது எது பெருசுன்னு ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி யாரும் பணத்துக்காக என்ன பண்ணாதீங்க, கணவனையோ மாமனார் மாமியாரையோ தரக்குறைவாக பேசாதீங்க, நடத்தாதீங்க. காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். நம்ம நல்லா இருந்தால் காசு எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். சரி, அதனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் நீங்கள் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி 4வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் இல்லையா? 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கிறது இல்லையா? அங்கே வாசிங்க 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் அவன் என்ன பண்ணுறானா, வசனத்தை கேட்கிறவன். நல்ல நிலம் யாருங்க? வசனத்தை என்ன பண்ணணுமா, கேட்கணும். வசனமாக கேட்கக்கூடாது, சந்தோஷமாக கேட்கணும். 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எப்படிங்க இன்னைக்கு சந்தோஷமாக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நிஜமாவா? சந்தோஷமாக எத்தனை பேர் கேட்குறீங்க? சங்கடமேன்னு, தலையெழுத்தேன்னு, இல்லாட்டி இந்த பாஸ்டர் திட்டுவாரேன்னு சாபகமாக போட்டானா என்ன பண்ணுறது? அப்படி பயந்துட்டு வர ஆட்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியுது, நீங்களாம் நல்லவங்க. அதனால் 8 நாள் இப்படியே சிரிச்ச முகமாக வந்து உட்காந்துருக்கணும். நாளைக்கு வேணா நான் வந்து பார்க்குறேன், நாளைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் நான் சௌரியப்படுறப்ப என்ன பண்ணுறேன், நான் வந்து பார்க்குறேன். சரி, அப்போது வசனத்தை அவன் கேட்குறவனாக இருக்கணும். 2வது உணர்கிறவனமாக இருக்கணும். என்ன சொல்கிறோங்கிறது என்ன பண்ணணும், உணரணும். சில ஆள் என்ன சொன்னாலும் உணர மாட்டாங்க. சிரித்தாலும் உங்களுக்கு உணராது, முறைச்சாலும் உணராது, ஆசீர்வாதத்தை சொன்னாலும் உங்களுக்கு உணராது, சாபத்தை சொன்னாலும் உணராது, பரலோகத்தை சொன்னாலும் அசைக்க முடியாது, நரகத்தை சொன்னாலும் அசைக்க முடியாது. இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். அப்படி நெஞ்ச நிமித்தி முடிஞ்சதை பாரியா பாரியா பேசியா அப்படி உட்காந்துடக்கூடாது. வசனத்தை கேட்டேன்னு குத்தணுங்க. அது எதையாவது ஒன்று பண்ணணும். வசனம் சும்மாலாம் இருக்காதுங்க. ஒன்று நம்முடைய பாவத்தை உணர்த்தும், இல்லது நாம் செஞ்ச செயல்களை பாராட்டி ஆண்டவர் பேசுவார், அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார், ஒரு ஆலோசனையை தருவார், ஏதோ ஒன்று செய்வாருங்க. ஒன்றுமே செய்யலைன்னா உங்களுக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். உணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியங்க. உணர்வுள்ளாத இருதயம் இருளடைந்தது ரோமர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு கொடுக்குறப்ப, சாலமோன் கேட்டது கேளாதெல்லாம் கொடுத்தாருல, சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் அவருக்கு உணர்வையும் சேர்த்து கொடுத்தாராம். ஞானத்தோடு இந்த உணர்வு உனக்கு வேணுண்டா மகனே அப்படின்னு கொடுத்தார். அப்போது அந்த ஞானம் எவ்வளோ அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தோட உணர்வை கொடுத்தார் இல்லையா, அந்த உணர்வு எவ்வளோ அவசியங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு உணர்வு இருக்குதா? சுகர் ஜாஸ்தியானவங்க அந்த காலில் மதம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியே நம்ம மைண்ட் ஆகிடுது. ஆவிக்குரிய சுகர் இதுக்கு பேர் அர்த்தம். மதன் இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா, மூளை வேலை செய்தா, சுகர் கேர்லாம் கிடையாது. சரி, அப்போது நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். இந்த மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 4:20. ஆமாம், வசனத்தை கேட்டு மட்டும் இல்லை, என்ன பண்ணணுமா,
ஏற்றுக்கொள்ளணுமா. கேட்கறது வேற, ஏற்றுக்கொள்றது வேற. கேட்கறதுனா என்னங்க, இப்போ காலையில் பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, சாயந்தரம் இன்றைக்கி நமக்கு 6லேருந்து 8 ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது 8 நாளைக்குன்னு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் தான் ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களாம் கேட்டவங்க. நீங்கள் யாருங்க? ஆமாம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட நல்ல நிலம். நீங்கள் 60 100 பலன் கொடுக்குறவங்க. பலன் கொடுக்கிற பூமியை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து, தனிக்கு அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழை நீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு பலனை கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்டதுங்கிறார் ஆண்டவர். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் கேட்டதை என்ன பண்ணியிருக்கிறீங்க, கேட்டீங்க, உணர்வடைஞ்சிங்க, ஏற்றுக்கொண்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா 8:15 போங்க கொஞ்சம் வேகமாக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து கொண்டனர். வசனத்தை ஏற்றுக்கொள்றது வேற, வசனத்தை காத்து கொள்றது வேற. அப்போ நல்ல நிலம் என்ன பண்ணணுமா, கேட்கணும், உணரணும், ஏற்றுக்கொள்ளணும், காத்து கொள்ளணும். காத்து கொள்றதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, அதான் காத்து கொள்றது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119 சங்கீதம் 1வது வசனம். அப்போ வசனத்தை காத்து கொள்ளணும். எங்க வச்சு காக்கணுமா, இருதயம். அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, உண்மையும் நன்மையுமானதா இருக்கணுமா. அப்போ நீங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க நல்ல நிலம். நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க நல்ல நிலம். 4 நிலங்கள் பார்த்தோம். ஒன்று என்ன நிலம், வழி அருகே விதைக்கப்பட்ட இடம். இன்னொன்று கற்பாறை, அது கடினமாக இருக்கும், சீக்கிரமாக முளைக்கும். அப்புறம் என்ன பண்ணிடும், வெயில் ஏறினன்னு காஞ்சி போயிடும். அது மாதிரி பாடுகள் வந்தோன்னே ஆண்டவர் வேணாம் ஒன்று வேணாம் விட்டு ஓடுற ஆட்கள் நிறைய இல்லையா. இயேசுநாதர் வாழ்ந்த நாட்கள் அப்படி தானே பண்ணாங்க. திரும்பி பார்க்குறாரு, சீசர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்களும் போய் விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படிங்கிறாரு. யார் இடத்துல போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்துலோ உள்ளதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நீ ஓடி போகிறவங்க அநேகர், ஆண்டவரை அண்டி கொடுறவங்க சிலர். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரி, அதனால் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்க, அதை காத்து கொள்ளணும், அப்படி ஏற்றுக்கொள்ளணும், காத்து கொள்ளணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே சுற்றி தெரிந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை பிரதிபலிக்கிறவங்க தான் நாம். நம்மளை குட்டி இயேசுக்கள். யாரு உலகத்தில் வேணா சொன்னது குட்டி பிசாசு அப்படிமா. நாம் யாருங்க, குட்டி பிசாசு, குட்டி இயேசுக்கள். நம்ம பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். நன்மை செய்யணும்னா நீங்கள் உங்கள் பணத்தை செலவு பண்ணணும், உங்கள் நேரத்தை செலவு பண்ணணும் இல்லையா, உங்கள் சரீர உழைப்பை செலவு பண்ணணும். இதெல்லாம் பண்ணினாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நான் ஒரு வீட்டு கல்யாணத்தை அப்படி தான் இழுத்து போட்டு செஞ்சேன். என் கை காசெல்லாம் செலவு பண்ணி செஞ்சேன். ஒரு ஆள் வந்து கேட்டான், ஒரு அமௌண்ட் பார்த்துருப்பீங்களே அப்படின்னா. அதாங்க உலகம். இதுக்காக வேண்டி நம்ம செய்யாமலாம் இருக்க முடியாது. நம்ம ஆண்டு சொல்கிற நன்மை செய்தல் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை நம்பி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, ஆகவே நல்ல நிலமாக இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல நிலத்துக்கு அறிகுறி என்னங்க, வசனத்தை கேட்கணும், அதை உணர்ந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை காத்து கொள்ளணும். அதை காத்து கொள்றதுக்கு நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமானதாக இருக்கணும். உங்கள் இருதயம் அப்படிப்பட்டதாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.